என் அன்பு தங்கமே, அனைவரும் உன்னை ஒதுக்குகிறார்களே என்று நீ மிகவும் வருத்தத்தில் உள்ளாய் அல்லவா? அதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படவே தேவையில்லை. உன்னை ஒதுக்குபவர்கள் முன்பு நீ நல்லபடியாக உயர்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுவே உன் லட்சியமாக இருக்க வேண்டும் என் செல்வமே. அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை என்று உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளித்தனமாக இருந்து விட்டாய், அவமானமும் பட்டு விட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்க வேண்டாம் என் தங்கமே. அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்களைப் போல குத்தி கொண்டே இருந்தவை. காலங்கள் மாறிவிட்டன. இனி வருவதெல்லாம் உனக்கான வசந்த காலங்கள்தான். உன் கையை பிடித்து தூக்கி நிறுத்த நான் போகின்றேன். இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன். நீ ஆனந்தமாக இருக்கவே நான் இதை செய்தேன். உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே ஆனந்தம் வருகிறது. கவலைகள் மறந்து என்னுடைய மடியில் ஓய்விடு தங்கமே. வாழ்வில் சரியது தவறது என்று தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் உன்னுடைய மூளை, உன்னுடைய சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்து சென்று விடும். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். எல்லா சூழ்நிலைகளும் பாதையை பற்றி பயம் கொள்ளாதே. நல்லதே நினைத்துக்கொள், நல்லதே செய். எல்லாம் ஜெயமாகவே முடியும். உன்னுடைய கையில் மிக பெரிய பொக்கிஷம் ஒன்று கிடைக்கப் போகிறது. அது என் மூலமாகவே உனக்கு அனுப்பப்பட்டது. அதை வைத்து கொண்டு நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என் தங்கமே. இந்த கணம் உனக்கு கடினமாக தோன்றினாலும் அடுத்த கணம் மிக சுகமாக தோன்றக்கூடும். எனவே எந்த நேரத்திலும் வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது. நம்பிக்கை மற்றும் பொறுமையை இழக்காமல் இரு என் தங்கமே. உனக்கான அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகின்றேன். உனக்கான அனைத்து நல்லதையும் நானே செய்கின்றேன். ஓம் நமோ நாராயணா.